கும்பராசி அன்பர்களே, யோகம் உபஜயஸ்தானங்களில் கிரக சஞ்சாரங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உடனே நடந்தேறும். வீட்டில் என்ன பொருள் கேட்கிறார்களோ அந்த பொருளோடு போய் நீங்கள் நிற்பீர்கள். உங்களுக்கு வெளியில் மட்டுமல்ல வீட்டிலுமே பாராட்டுத்தான். மற்றும் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களை யாரும் விட்டு கொடுக்காதபடி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழப்படும். அந்யோன்யம், நல்ல காரிய முயற்சிகள், எதிர்பார்ப்புகள் இவற்றையெல்லாம் சரியாக செய்து பழையன சிலவற்றை போக்கி புதிதாக எதையும் மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் வீடு ஆல்ட்ரேஷனோ அல்லது தொழில் ஆல்ட்ரேஷனோ, புதிய எந்திரங்களோ நவீன கருவிகளோ இவற்றையெல்லாம் சரியாக செய்து நீங்கள் யார் என்பதை முத்திரை பதித்துக் கொள்வீர்கள். அரசார்ந்த முயற்சியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமும் வரவேற்பும், உங்களுடைய எதிர்பார்த்த ஆவணமும் கிடைக்கக்கூடலாம். பணப்பரிமாற்றமும் எதிர்கால திட்டம் இதெல்லாம் சரியாக அமையும். உங்கள் ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் கூட தானியங்கள், மொபைல், மீடியா, கற்கள், விவசாயம், வாகனம், கால்நடைத்துறைகள், அரசு துறை இதெல்லாம் ஆதாயங்களே. இந்த மாதம் 7, 8, 13, 14, 15, 23, 24, 25, 26, 27 இந்த தேதிகளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள சுபபலங்களும் உடனே உங்களுக்கு கைகூடும். அப்போது எடுக்கும் எந்த முயற்சியும் ஆதாயங்களே. இது சொல்லப்படாத தேதிகளில் சற்று கவனமாகவும் காரியங்களை தள்ளி போட்டும் இறையர்களோடு செய்தால், பிறர் உதவியோடு செய்தால் அதுவும் பாதகம் இல்லாமல் தாமதமாக பயனுடையதாக அமையும். அவிட்டம் 3-4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு நால்வரில் ஒருவரான அப்பர் திருநாவுக்கரசரை வணங்குவதும் SM எழுத்துக்கள் பயன் தரும். வடக்கு திசை சாதகமே, வெரைட்டி திசை பரிகாரமாக தரலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நால்வரில் ஒருவராய திருஞான சம்பந்தரை வழிபடுவதும் BA எழுத்துக்களை உங்களுக்கு நன்மையாகும். தெற்கு திசை சிறப்பே மற்றும் கதம்ப சாதத்தை பரிகாரமாக கொடுக்கலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் பிறந்தவர்களுக்கு அஷ்டலட்சுமியை வணங்குவதும் IW இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு பயன் தரும். வடகிழக்கு திசை உங்களுக்கு பயன் தரக்கூடிய திசையாக இருக்கும். பூஜை புனஸ்காரங்கள் இவற்றை கொண்டு பூஜித்து பரிகாரங்களை பெறலாம். கும்பராசி, அவிட்டம் 3-4 பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 1, 2, 3, ஜென்மச்சனி, குரு 4ஆம் இடத்திலே, குரு 4இல் வரும் பொழுது துரியோதனன் படை மாண்ட காலம். இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் நம்ம வாழணும். அப்போ குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும், இங்கிட்டு தொழிலையும் பிரச்சனை வரும், அமைதி கெட்டு போகுது. இதுக்கு பரிகாரம் என்று சொல்ல வேண்டுமானால் உண்மையிலே சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு. இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடை மிக விரும்பி செய்யுங்கள். முடிந்தளவு மாலை நேரத்திலே பகவான் ஈஸ்வரனை போய் கும்பிட்டாலும் நீங்கள் சொர்ணாகர்ஷண பைரவருக்கு 27 மிளகை சிகப்பு துணியிலே கட்டி ஒரு மண் அகலிலே வைத்து நெய் தீபம் விட்டு கண்டிப்பாக அதை ஏற்றி அவர் முன்னால் எரியுங்கள். அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க இருக்க சிகப்பு அரளிப்பூ மாலை சாற்றினானால் மிகப்பெரிய விசேஷம். சரி, இது நாம் செய்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் உடலை, நம்மளுடைய உடம்பில் ஏதாவது ஒரு நோய் சங்கடத்தை சற்று கொடுப்பது போல் தெரியும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த 1 மாதத்துக்குள்ளே இது கண்டிப்பாக தெரியும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மண் சட்டியிலே சிறிது தயிர் சாதத்தை வைத்து அந்த தயிர் சாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, கோயில் தூத்து தொளித்து துப்புரவு பணி செய்பவர்கள் யாராவது இருப்பார்கள், அவர்களுக்கு அந்த சாதத்தை அன்னமாக தானமாக கொடுத்து விட வேண்டும். இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியும் சரி, 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவும் சரி, உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. இதை தொடர்ந்து செய்யலாமா என்று கேட்காதீர்கள். மே மாதத்திற்கு இப்பொழுது சொல்லுகின்றேன், அடுத்து வருவதை பின்னால் சொல்லுகின்றேன்.